எதுவுமே இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க எல்லாம் இருக்குங்க. ஆனால் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லையே. ஆமாம். சரி, இப்போ என்ன பண்ணணும்? எதுக்காக சில விளக்கங்கள் சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டுங்க 13 நாளைக்கு ஒரு முறைங்க 9 இடம் வருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 13ஆம் நாள் வரும்போது குடும்பம் தடுமாறி வந்துடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட வேண்டியது நானே வளர்த்தார செஞ்சுட்டு வர மாதிரி இருக்குங்க. அதாவது தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்கம்மா அப்படி இருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கணக்கில் அவங்க மனசு அப்படி வருது. அப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிதான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க அப்படி எனக்கு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கட்டும். கருத்தெல்லாம் நல்லா இருக்கட்டும். கேமரா வேலை பார்த்து சொல்லி அப்படியே பண்ணி தருவாங்க. நாளைக்கு வந்து 13 நாள் கழிச்சு வருவாங்க. 13 நாளைக்கு ஒரு முறை 9 இடம் வருவாங்க. இந்த 2ஆவது வரும்போது உங்களுக்கு சேர்ந்துருங்க. பார்த்து குடும்பம் வந்து சில விஷயம் போக வேண்டியதுன்னு எடுத்துக்காதீங்க. அவங்க சொன்ன கணக்கு பார்த்து வந்துட்டோம். 13 நாளைக்கு ஒரு முறை வந்துடுவாங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து 13 நாளைக்கு கொண்டு வரணும். சரிங்களா? எப்போ வந்தாலும் இந்த மந்திரிக்கை பொருள் கொண்டு வரணும். சித்தருக்கு சமாதி தேவையான பொருள் கொண்டு வரணும். 2 கை கீழே வர போட்டுங்க. தூக்கமே இல்லையா சொன்னாதான்? தூக்கம் வருதுங்க. ஆனால் ஆழ்ந்த தூக்கம் இல்லையே. சாப்பிட மாட்டேங்கிற. பசிக்குது சாப்பிட மாட்டேங்கிற. வயிறு அடிக்கல. உண்மையா போய்யாப்பா? உன்னோட பிறந்த இன்னொரு குழந்தை இருக்கும். அக்கா ஒன்று, இன்னொரு அக்கா ஒன்று இருக்காங்க. ஒரு குழந்தை தான் கணக்கு எடுக்கிறாங்க. ஒரு குழந்தை பேச மாட்டேயா? ஆமாம். உண்மையா போய்யாப்பா? மட்டும் வேலை பார்த்து மிக்சியில் பண்ணாதீங்க. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு எவ்வளோ வைக்கிறோமா? சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கணும்? நுழையிற இடத்துல சிங்கம் இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கணும்? வச்சுருங்க. கீழ்மை கம்பெனி கட்டை